சாண்டில்யனின் யவனராணி பாகம் 1 அத்தியாயம் 33. குங்கும பந்தமும் இரத்த பந்தமும். தரையில் தங்க நாணயங்கள் விசிறினால் ஏற்படும் இன்ப நாதத்துக்கிணையாக சற்று பலமாகவே கலகலவென சிரிப்புலியை உதிரவிட்டதன்றி மிகவும் சுதந்திரமாக படைத்தலைவன் கையையும் பற்றி உள்ளே அழைத்து சென்ற அந்த கருங்குழற்காரிகையை உட்கூடத்தில் நன்றாக ஏறெடுத்து பார்த்த யவனராணி அழகில் அவள் பூவழகிக்கு ஈடாக மாட்டாள் என்றும், எந்த ஆடவன் மனத்தையும் வசீகரிக்கும் சுருட்டை மயிரும் சுந்தர வதனமும் பளீரென்று மின்னும் கண்களும் அவளுக்கு இருந்ததை கவனித்து, படைத்தலைவன் அவளிடம் மனத்தை பறிகொடுத்தால் அதில் வியப்பு ஏதும் இல்லை என்றே நினைத்தாள். நாணம் கலந்திருந்த போதிலும் அந்த பெண்ணின் நடையில் ஒரு அலட்சியம் இருந்ததையும், அந்த அலட்சியத்தின் காரணமாக சிற்றிடை சற்று வேகமாகவே அசையவே இதர அங்க லாவண்யங்களும் கவர்ச்சி தரும் முறையில் இயங்கியதையும் கண்ட ராணி, இந்த பெண்ணிடமிருந்தும் ஆண்களின் ஆசை கண்கள் தப்ப முடியாது என்பதை உணர்ந்து கொண்டாளாகையால் அந்த பெண்ணிடம் படைத்தலைவன் நடந்து கொண்ட முறையும் பேசிய பேச்சும் அவளுக்கு அடியோடு கசக்கவே செய்தது. ஆனால் யவனராணியை சற்றும் திரும்பி பார்க்காமலும் அவள் மனக்கசப்பையோ முக வெறுப்பையோ சிறிதும் கவனிக்காமலும் ஒருவரையொருவர் மட்டும் பார்த்து கொண்டு உட்கூடத்தில் நின்றுவிட்ட படைத்தலைவனும் அந்த பெண்ணும் எதையோ எண்ணி திடீரென நகைத்தனர். படைத்தலைவன் சிரித்ததன் காரணத்தை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாதவள் போல் நடித்த அந்த பெண், எதற்காக நகைக்கிறீர்கள் என்று வினவி வெட்கத்துடன் அவனை பார்த்தாள். நீ எதற்காக நகைத்தாய் அள்ளி? அதற்கு முதலில் காரணத்தை சொல் என்றான் படைத்தலைவன் மீண்டும் நகைத்து கொண்டே. உங்கள் கைகளை பார்த்தேன், சிரிப்பு வந்தது என்றாள் அள்ளி. கன்னத்தை பார்த்தால் சிரிப்பு வரவில்லையோ என்று படைத்தலைவன் கேட்டான். யவனராணியின் இதயம் இந்த கேள்வி பதில்களால் எரிமலையாகிக் கொண்டிருந்தாலும் அதை பற்றி சிறிதும் கவனிக்காமலே இருவரும் பேச்சை தொடர்ந்தார்கள். அள்ளியின் அடுத்த வார்த்தைகளை கேட்டு அடியோடு ஸ்தம்பித்து போன யவனராணி, இப்படி ஒரு வெட்கம் கெட்டவள் இருப்பாளா என்று தனக்குள்ளே வியந்து கொண்டாள். கன்னத்தை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வராது படைத்தலைவரே, அதை பார்த்து சிரிக்க வேறொருத்தி இருக்கிறாள். முதலில் என்னை உங்கள் கைகளில் தூக்கிக் கொள்ளுங்கள். என்னை பிடித்து தூக்கி நீண்ட நாளாகிவிட்டதே என்ற அள்ளி மீண்டும் நகைக்கத் தொடங்கி தன் முத்துப்பற்களை காட்டினாள். அள்ளியின் பேச்சும் சிரிப்பும் தான் வெட்கம் கெட்டிருந்ததென்றால் அதைவிட மோசமாக பதில் சொன்ன படைத்தலைவனை கண்ட யவனராணிக்கு அவனை அந்த இடத்திலேயே கொன்று போட்டு விடலாம் போல் இருந்தது. கையில் தூக்கிக் கொள்கிறேன் அள்ளி, ஆனால் நீ நெற்றியில் குங்கும பொட்டு இட்டுக் கொள்ளவில்லையே என்றான் படைத்தலைவன். குங்கும பொட்டு அவசியம் வேண்டுமா என்று அள்ளி ஏதும் புரியாதது போல வினவினாள். அவசியம் வேண்டும் அள்ளி, அப்பொழுதுதானே உன் முகத்தில் நான் கன்னத்தை இழைக்க முடியும் என்றான் படைத்தலைவன். இத்தனை தூரம் எவ்வளவோ சங்கடத்துக்கிடையில் சம்பாஷணையை பொறுத்து கொண்டிருந்த யவனராணி பொறுமையை சரேல் என்று கைவிட்டு தன் அழகிய காலை தரையில் உதைத்து, படைத்தலைவரே, உங்கள் சரச சல்லாபத்துக்கு சாட்சி அவசியமாயிருந்தால் வேறு யாரையாவது பாருங்கள். அவள்தான் வெட்கம் கெட்டு உளறுகிறாள் என்றால் நீங்களுமா மட்டு மரியாதை மதி அனைத்தையும் காற்றில் பறக்க விட்டீர்கள் என்று சீறினாள். அப்பொழுதுதான் ராணி தன்னுடன் வந்திருப்பதை நினைவுபடுத்தி கொண்ட படைத்தலைவன் ஒரு நிதானத்துக்கு வந்து, மன்னிக்க வேண்டும் ராணி, அள்ளியை பார்த்து நீண்ட நாள் ஆகிவிட்டது, ஆகையால் சற்று விளையாடினேன் என்றான். ராணியின் செவ்விய இதழ்கள் ஒரு ஓரத்தில் மடிந்து இகழ்ச்சி நகை புரிந்ததல்லாமல் அடுத்து வந்த அவள் சொற்களிலும் இகழ்ச்சி ஒலி பூரணமாக துணித்தது. விளையாட்டா படைத்தலைவரே? விந்தையான விளையாட்டுதான். நெறியுடன் இருப்பவர்கள் விளையாட வேண்டிய முறைதான் இது என்று கடிந்து கொண்ட ராணி படைத்தலைவனை நோக்கி வெறுப்பு நிரம்பிய பார்வையொன்றையும் வீசினாள். இது அண்ணன் தங்கை விளையாட்டு ராணி, தவறாக நினைக்காதே என்றான் படைத்தலைவன். அண்ணன் தங்கை விளையாட்டா படைத்தலைவரே என கேட்டாள் யவனராணி. ஆம் ராணி என்றான் படைத்தலைவன். நீங்கள் அண்ணன் என்றாள் யவனராணி. ஆம் பதிலுரைத்தான் படைத்தலைவன். அவள் தங்கை கேட்டாள் யவனராணி. சந்தேகம் என்ன கேட்டான் படைத்தலைவன். சந்தேகமில்லை படைத்தலைவரே,
சந்தேகமே இல்லை, தெளிவாயிருக்கிறது, மிக தெளிவாயிருக்கிறது என்றாள் யவனராணி. எது ராணி? கேட்டான் படைத்தலைவன். அண்ணன் தங்கை விளையாட்டு முறை. இவள் குங்கும பொட்டு இட்டு வருவாள், நீங்கள் இவளை கைகளில் தூக்கிக் கொள்வீர்கள். உங்கள் கன்னத்தில் அவள் முகத்தை இழைப்பாள். இதயம் படபடவென்று அடித்து கொண்டதாலும் உணர்ச்சிகளின் வேகத்தில் சொல்லும் வாயிலிருந்து வெளிவர மறுத்ததாலும் மீதி சொல்ல வேண்டியதை கண்களாலேயே ராணி சொன்னாள். ராணியின் உணர்ச்சிகளின் வேகத்துக்கு காரணத்தை அறிந்த அள்ளி அவளை விந்தை விளையாடிய விழிகளுடன் நோக்கி படைத்தலைவனையும் பார்த்தாள். இவள்தான் யவனராணியா படைத்தலைவரே என்றும் கேட்டாள். ஆமல்லி, இவள்தான். இந்த ராணியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? இவள் தமிழகத்தில் கால் வைத்து 10 நாட்கள் கூட ஆகவில்லையே என்றான் படைத்தலைவன். நாட்கள் ஆகாவிட்டாலும் இங்கு நாடாள வந்திருக்கும் ராணியை பற்றி உறையூரே பேசுகிறது படைத்தலைவரே என்றாள் அள்ளி பதிலுக்கு. அப்படியா? வினவினான் படைத்தலைவன். ஆம், இந்த ராணியை கண்டு இருங்கோவேலே அஞ்சுவதாகவும் இவளை பிடித்து வரவே அவன் கருவூர் போனதாகவும் ஜனங்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்றாள் அள்ளி. அப்படியா? அதிருக்கட்டும், இவள்தான் யவனராணி என்பது உனக்கெப்படி தெரியும்? தமிழகத்தில் யவன மங்கையர் பலர் இருக்கிறார்களே கேட்டான் படைத்தலைவன். இருக்கலாம், ஆனால் அதோ அந்த அன்னப்பறவை ஆபரணத்தை அணிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்றாள் அள்ளி. இதுவும் ஊரில் புரளியா கேட்டான் படைத்தலைவன். புரளியோ என்னவோ தெரியாது, ஆனால் இந்த ஆபரணத்துடன் இவள் பட்டணத்துள் நுழைந்தால் இவளை சிறை செய்ய சோழ வீரர்களுக்கு உத்தரவிருக்கிறது. இதை பற்றி என் தந்தையே சொன்னார் என்று அள்ளி கூறினாள். படைத்தலைவன் கைகள் இரண்டையும் மார்பில் கட்டிக்கொண்டு நீண்ட நேரம் அந்த உட்கூடத்தில் உலாவினான். வாயிலிருந்து கொண்டு வந்து உட்கூடத்தில் வைத்த விளக்கொளியில் அவன் முகத்தை கூர்ந்து நோக்கிய அள்ளி படைத்தலைவன் பெரும் கவலையால் பீடிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டாலும் இத்தனை அக்கறை இந்த ராணி மீது எதற்கு படைத்தலைவருக்கு என்ற நினைப்பில் ராணியின் மீதும் கண்களை நாட்டி ராணியின் இணையற்ற எழிலை பார்த்து காரணம் புரிகிறது புரிகிறது என்று மனதுக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டாள். ராணியின் மனதில் மட்டும் அடுத்து வரும் ஆபத்தை பற்றி கவலை சிறிதும் இல்லாததால் இந்த பெண் யார்? இவளுடன் சரசம் பேசிவிட்டு இவளை தங்கை முறை கொண்டாடுகிறாரே படைத்தலைவர் என்ற எண்ணங்களே ஓங்கி நின்றதன் விளைவாக அவள் படைத்தலைவரை நோக்கி திட்டமான கேள்வியொன்றை வீசினாள். இவள் யார்? இவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ராணியின் கேள்வியில் துணித்த கடுமையின் காரணமாக படைத்தலைவன் ஆழ்ந்த யோசனையிலிருந்து சற்றே மீண்டு, அதை பற்றி சிந்திக்க இப்பொழுது அவசியமில்லை ராணி, உன்னை காப்பாற்றுவதை பற்றித்தான் தற்சமயம் யோசிக்க வேண்டும் என்று கூறி தன் குரலிலும் சற்று கடுமையை காட்டினான். ராணி மிகுந்த சீற்றத்துடன் மீண்டும் சொன்னாள், என்னை பாதுகாப்பதை பற்றிய கவலை வேண்டாம் படைத்தலைவரே. இவள் யார்? முதலில் அதை சொல்லுங்கள். அதுதான் சொன்னேனே, இவள் பெயர் அள்ளி, என் தங்கை என்றான் படைத்தலைவன். உடன் பிறந்தவளா கேட்டாள் யவனராணி. இல்லை என்றான் படைத்தலைவன். வளர்ப்பு தங்கையா கேட்டாள் யவனராணி. இல்லை என்றான் படைத்தலைவன். வேறு எப்படி தங்கை கேட்டாள் யவனராணி. சூழ்நிலையால் தங்கையானவள். இவள் தங்கையானதால்தான் என் வாழ்வே நசிந்தது என்றான் படைத்தலைவன். வாழ்வு வளம் பெற்றது என்று சொல்லுங்கள். இவள்தான் உங்கள் கன்னத்தில் முகத்தை இழைப்பாளே என்றாள் யவனராணி. அதனால் வந்த வினைதான் அனைத்தும். இதை சொன்ன படைத்தலைவன் குரலில் வெறுப்பும் வருத்தமும் கலந்திருந்ததை ராணி கவனித்தாள். ஆகவே சீற்றத்தை சற்று குறைத்து கொண்டு விளக்கி சொல்லுங்கள் என்றாள். சொல்கிறேன் ராணி, சொல்கிறேன். அந்த பழைய கதையை மீண்டும் சொல்கிறேன் என்று அழுத்து கொண்ட படைத்தலைவன் கூறலானான். 2 வருஷங்களுக்கு முன்பு நடந்த கதை அது. ராணி, பூம்புகாரில் வருஷா வருஷம் நடக்கும் இந்திர விழா அன்றும் நடந்தது. அந்த விழாவிலே கலந்து கொள்ள மன்னர் இளஞ்சேட் சென்னி தமது சிறப்பு ரதத்தில் வந்தார். ரதத்தின் பெரும் பகுதி சேர நாட்டு யானைகளின் தந்தத்திலிருந்து கடைந்தெடுத்து பெரும் இரிசுகள், குடங்கள், ஏர்கால்கள், சக்கரங்கள் நீங்களாக எல்லா இணைப்புகளுக்குமே தந்தத்தால் செய்த ரதம். அந்த அற்புத ரதத்தை பார்க்கவே மக்கள் திரண்டு வருவார்கள்.
அந்த வெண்ணிற புறவிகளை பார்க்க வரும் கூட்டத்தை வார்த்தையால் வர்ணிக்க இயலாது. அந்த ரதத்தை மன்னர் இளஞ்சேட் சென்னி செலுத்தினால் அவ்வேகத்தை பார்க்க வீரர்கள் கூட்டம் ஏராளமாயிருக்கும். யவனர்கள், சோனகர், வடநாட்டார், குடபுலத்தார் முதலியோர் கலந்து நிற்கும் அந்த கூட்டத்தின் இடையேயுள்ள பாதையில் இளஞ்சேட் சென்னி ரதம் காற்றைப் போல் சீறி வரும். அந்த ரதத்தின் புறவிகள் எழுப்பும் புழுதியில் புகாரே மறையும். அத்தனை வேகத்துடன் வரும் ரதத்தை வேடிக்கை பார்க்க வந்த பலருள் இந்த அல்லி ஒருத்தி. திடீரென்று கும்பலால் தள்ளப்பட்டு ரதத்தின் பாதையிலே விழுந்தாள். பக்கத்திலே நின்றிருந்த நான் ரதத்துக்கு குறுக்கே பாய்ந்து அவளை அள்ளி தூக்கி கொண்டு எதிர்பக்கத்தில் உருண்டோடியிருக்காவிட்டால் இன்று அல்லி இங்கு இருக்க மாட்டாள், நகைக்க மாட்டாள், உன் சீற்றத்திற்கும் இலக்காகி இருக்க மாட்டாள். ரதத்துக்கு இந்திர விழாவின் பலியாக அன்றே மாண்டிருப்பாள் என்று சொல்லிக்கொண்டே போன படைத்தலைவன் சற்று கதையை நிறுத்தினான். படைத்தலைவன் பேச பேச நெக்குருகி கண்ணீர் வடிக்கத் தொடங்கிய அல்லி தனது தழுதழுத்த குரலில் படைத்தலைவன் விட்ட இடத்திலிருந்து கதையை தொடர்ந்தாள். இளஞ்சேட் சென்னியின் ரத வேகத்தாலும் திடீரென ஏற்பட இருந்த விபத்தாலும் நான் மூர்ச்சையாகிவிட்டேன். படைத்தலைவர் என்னை இரு கரங்களிலும் தூக்கி கொண்டு என் தந்தை இறங்கியிருந்த இல்லம் சென்றார். என் தலை துவண்டு தொங்கியது. ஆகவே நெற்றியை நிமிர்த்தி தன் கன்னத்தை முட்டுக் கொடுத்தார். என் நெற்றியிலிருந்த குங்குமப் பொட்டு அவர் கன்னத்தில் பதிந்தது. அதன் தூள்கள் மார்பிலும் விழுந்தன. என்னை வீட்டில் தந்தையிடம் ஒப்படைத்த படைத்தலைவர் அவசர அவசரமாக தன் முறைப்பெண்ணை பார்க்க ஓடினார். ஓடி முறையை இழந்தார், பெண்ணையும் இழந்தார். அதை பற்றி பின்னால் சொன்னார். முறைப்பெண் சொன்னதை விவரமாக அப்படியே என்னிடம் சொன்னார். இப்பொழுது அந்த வார்த்தைகளை மறந்துவிட்டேன். பூவழகி என்னென்ன கேட்டாள் படைத்தலைவரே? யார் அந்த குங்குமக்கண்ணி என்றாள். போனது இந்திர விழாவல்ல, காமன் பண்டிகை என்றாள். கண்ணாடியில் கன்னத்தை பாருங்கள் என்று சீறி உள்ளே சென்றாள் என்று சொன்ன படைத்தலைவன் பழைய சம்பவங்கள் கண்முன்னே எழுந்ததால் நெஞ்சில் துக்க அலைகள் கிளம்ப தலையை கீழே தொங்க போட்டு கொண்டான். ராணியை ஏளன சிரிப்புடன் ஏறெடுத்து பார்த்து அல்லி சொன்னாள், கேட்டாயா ராணி? ஒரு பெண்ணை ஆபத்திலிருந்து காக்கப்போய் முறைப்பெண்ணின் சீற்றத்துக்கு இலக்கானார். அதையறிந்த என் நெஞ்சு என்ன பாடுபட்டிருக்கும் எண்ணிப்பார். ராணியாயிருந்தாலும் நீயும் ஒரு பெண்தானே, எண்ணிப்பார் என் இதய குமுறலை. இவருக்கு ஆறுதல் அளித்தேன். நாங்கள் அண்ணன் தங்கையானோம், அதில் ஆறுதல் கண்டோம். நான் சில நாட்களில் தந்தையுடன் இங்கு வந்து விட்டேன். இருப்பினும் சென்ற 2 வருடங்களில் படைத்தலைவர் பல முறை இங்கு வந்தார் தங்கையை பார்க்க. சில வேளைகளில் அந்த துக்கக் கதையை எண்ணி போயும் போயும் என்னை நினைத்து பொறாமை கொண்டாலே அந்த வேலிற்குல பாவை, அந்த விந்தையை எண்ணி இருவரும் நகைப்போம், விளையாடுவோம். அந்த கதையை தான் இன்றும் பேசினோம். நாங்கள் அதை பற்றி மேலுக்கு விளையாடுகிறோம் ராணி. ஆனால் அது விளையாட்டல்ல. அந்த நிகழ்ச்சி படைத்தலைவர் இதயத்தில் கீறிவிட்ட பெரும் வினை, அழிக்க முடியாத பெரும் வேதனை. அதனை நினைத்து மேலுக்கு நகைக்கிறோம், பேசுகிறோம். இப்பொழுதாவது புரிந்து கொள் ராணி. ஆண் பெண் உறவில் ஒரேவித உறவுமுறைதான் உண்டு என்ற தவறான எண்ணத்தை நீக்கிவிடு. ராணியின் கண்களில் மெல்ல மெல்ல சீற்றம் மறைந்து அன்பும் பரிதாபமும் மண்டின. அவள் கூடத்தில் நடந்து சென்று அல்லியின் 2 கைகளையும் பிடித்து கொண்டு, அல்லி, உன்னை தவறாக நினைத்து விட்டேன், மன்னித்துவிடு. படைத்தலைவர் இதயத்தில் பூவழகி கீறிவிட்ட அந்த புண்ணை ஆற்ற நானும் பாடுபடுகிறேன். படைத்தலைவருக்கு இனிவரும் காலம் பொற்காலம். அவர் இஷ்டப்பட்டால் பெருவாழ்வும் அரியணையும் அவருக்காக காத்திருக்கும் என்று கூறிவிட்டு, படைத்தலைவரே, என் ஆபத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் யாரிடத்தும் சிக்க மாட்டேன். யவன குருமார்கள் என் பிற்காலத்தை பற்றி திட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். விதியின் வழியில் மனிதனுடைய பிரயத்தனம் குறுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது படைத்தலைவரே, கவலை வேண்டாம் என்று தைரியம் சொன்னாள். மீண்டும் விதி, யவன குருமார்கள், சோதிடம், இவைதான் உன்னை சற்று முன்பு ரதத்திலிருந்து காப்பாற்றினவா என்று கடிந்து கொண்டான் படைத்தலைவன். சந்தேகம் என்ன படைத்தலைவரே? விதிக்கு தக்கபடி புத்தி இயங்குகிறது. ஆகையால்தான்
உமது புத்தியும் சுறுசுறுப்புடன் வேலை செய்தது. நாம் தப்பினோம் என்றாள் ராணி. படைத்தலைவனின் கோபம் உச்சியை அடைந்தாலும் அவன் ஏதும் சொல்ல மாட்டாமல் சிறிது நேரம் தவித்தான். விதியாம் விதி. விதியால் என் புத்தி இயங்கியதாம். ஏன், அந்த விதி இவள் புத்தியை இயக்குவதுதானே என்று உள்ளுக்குள் ராணியை ஒரு வினாடி சபித்தான். பிறகு வேறு துறையில் பேச்சை திருப்பி, சரி சரி, பொழுது புலர இன்னும் சற்று நேரம் இருக்கிறது, அதுவரை இளைப்பாறுவோம் என்று கூறி அல்லியை நோக்கினான் படைத்தலைவன். ஒரு அறைதான் காலியாயிருக்கிறது படைத்தலைவரே, மற்றொன்றில் வேறொரு விருந்தினர் படுத்திருக்கிறார் என்றாள். பாதகமில்லை, ஒரு அறை போதும், வா அல்லி என்று படைத்தலைவன் கூற ராணியையும் படைத்தலைவனையும் அழைத்து கொண்டு அல்லி அந்த விடுதியின் மாடிக்கு சென்று விசாலமான அறை ஒன்றை காட்டினாள். படைத்தலைவன் கட்டளைப்படி அறையிலிருந்த ஒரே மஞ்சத்தில் ராணி படுத்து கொண்டாள். உங்களுக்கு என்று வினவிய அல்லிக்கு, எனக்கு படுக்கை வேண்டாம் அல்லி, இந்த காயத்தை கழுவ வேண்டும், கொஞ்சம் நீர் கொண்டு வா என்றான் படைத்தலைவன். அதுவரை தலை காயத்தையோ அதிலிருந்து வழிந்து காய்ந்து விட்டிருந்த இரத்தத்தையோ பார்க்காத அல்லி இரத்தத்தை பார்த்ததும் திகிட்பட்டு கீழே ஓடி நீருடன் வந்து காயத்தை கழுவி கட்டியதன்றி ஒருவேளை ராணிக்கும் காயம் இருக்குமோ என்று அவளையும் கவனித்தாள். ராணி கன்னத்தில் இரத்தம் இருந்தது. ஆனால் அது காயத்திலிருந்து வழிந்த இரத்தம் அல்ல. படைத்தலைவன் தலை இரத்தம் அவள் கன்னத்தில் இழைத்த இரத்த குழம்பு அது என்று புரிந்து கொண்டாள் அல்லி. ராணியின் வெண்மை கன்னத்தில் செவேல் என்று தெரிந்தது இரத்த குழம்பு. எனக்கும் இவருக்கும் குங்கும பந்தம், இவருக்கும் அவளுக்கும் இரத்த பந்தம் போல் இருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட அல்லி, இந்த இரத்த பந்தத்தால் என்ன ஆபத்து இவருக்கு விளையப் போகிறதோ என்று உள்ளுக்குள்ளே அச்சப்பட்டாலும் அதை வெளிக்கு காட்டாமல் படைத்தலைவரையும் இளைப்பார சொல்லிவிட்டு கீழே சென்றாள். அந்த இரத்த பந்தத்தால் அந்த இரவிலேயே அவள் இல்லத்திலேயே படைத்தலைவனுக்கு பேராபத்து விளைய இருந்ததை அந்த பேதை எப்படி அறிவாள்? அறியாமையால் அவளும் சற்று படுத்தாள். மாடியறையில் ராணியின் மஞ்சத்துக்கு பக்கத்தில் தரையில் படைத்தலைவனும் படுத்து சில வினாடிகளில் கண்களை மூடினான். ஆனால் படுத்த ஒருவன் எழுந்தான். அவன்தான் பக்கத்து அறையில் படுத்திருந்த புது விருந்தாளி. மாடித்தாழ்வாரத்தில் காலோசை கேட்டதுமே விழித்து கொண்டாலும் தூங்குவது போல் பாசாங்கு செய்த அல்லியின் மற்றொரு விருந்தாளி. அல்லியும் கீழே போய் படைத்தலைவனும் படுத்து வீட்டில் நிசப்தம் உலவியதும் தன் படுக்கையை விட்டு எழுந்து அடிமேல் அடியெடுத்து வைத்து ராணி இருந்த அறைக்கு வந்து அவ்விருவரையும் சில வினாடிகள் உற்று பார்த்தான். பிறகு மீண்டும் தன் அறைக்கு சென்று நீண்ட வாளுடன் திரும்பி அந்த வாளின் நுனியால் ராணியை மெல்ல இருமுறை தட்டினான். ராணி சட்டென்று விழித்து மஞ்சத்தின் பக்கத்தில் நின்ற அந்த மனிதனை நோக்கினாள். நோக்கிய மறு கணமே அவள் விழிகள் திடீரென மலர்ந்தன. மலர்ந்த அந்த மோகன விழிகளில் விவரிக்க இயலாத உணர்ச்சியொன்றும் வெகு வேகமாக படர்ந்தது.